ஷோபனா இறப்புக்கு காமெடி நடிகர் காரணமா ரொம்ப தப்பா பேசிட்டாங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுத்த சகோதரி. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பான லுல்லு சபா அப்படிங்கிற ஷோ மூலியமாக பிரபலமாகி திரைப்படங்கள்லையுமே நடிச்சிட்டு வந்த ஷோபனா பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு குறித்து பல்வேறு வதந்திகள் பரவிட்டு வந்த நிலையில் இப்போது அவங்களுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சின்னத்திரையிலிருந்து பல நடிகர்கள் வெள்ளித்திரையில் காலடி எடுத்து வச்சு கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் லுல்லு சபா ஷோ மூலியமாக பலருக்குமே சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடச்சிருக்குது. நடிகர் சந்தானத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் லுல்லு சபா ஷோ மூலியமாக தான் பிரபலமாகி அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிது. அதே போல் லுல்லு சபா ஷோவில் வெண்ணிராடாய் மூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஜோடியாக நடித்த ஷோபனா சினிமாக்கள்லேயுமே நடிச்சிட்டு வந்தாங்க. நடிகை கோவை சரளாவுக்கு அப்புறமா அடுத்த இடத்துல இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் தான் கடந்த 2011ஆம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ஷோபனா நடிகர் சூர்யாவோட நடிப்பில் வெளியான சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலுவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷோபனாவோட அப்பா இன்னமா அங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிற டயலாக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வைரல் ஆச்சு. அதுலேயும் வடிவேலுக்கிட்ட நீ என் பிள்ளைகளுக்கு அப்பன் எனக்கு புருஷன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிற டயலாக்மே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். அதை தொடர்ந்து சிறுத்தை படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஷோபனாவுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தியை ஷோபனாவை சண்டை போடுற காட்சிகள் எல்லாமே அந்த திரைப்படத்தோட காமெடி காட்சிகளில் பயங்கரமாக இடம் பிடிச்சிருக்கும். ஆனால் ஷோபனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஷோபனாவுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு திருமணம் முடியலை. அதே நேரத்தில் தன்னுடைய அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்த ஷோபனாவுக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்துட்டு வந்ததாகவும் அதனால் விரக்தியில் ஷோபனா தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில் ஷோபனாவோட சகோதரி இது குறித்து சொல்லும்போது என்னோட அக்காவுக்கு அல்சர் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்களுக்கு சிக்கன் குனியா பாதித்ததுக்கு அப்புறமா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதே போல் அந்த நேரத்தில் தான் காதல் தோல்வியுமே ஏற்பட்டிருந்துச்சு. அதனால் மனசளவுலையும் உடலளவுலையும் வேதனையில் இருந்த என்னுடைய அக்கா தற்கொலை அப்படிங்கிற தப்பான முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பல்வேறு வதந்திகள் பரவிட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் செய்திகளில் காமெடி நடிகர் ஒருத்தர் தான் என்னோட அக்காவோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. அதே போல் நடிகர் வடிவேலு கூட கூட இணைத்து வச்சு பேசினாங்க. இது எல்லாமே ரொம்ப தப்பானதாக இருந்துச்சு. எங்களை மனசளவில் இது ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவும் வெளியே எங்கேயுமே போகிறது கிடையாது. என்னுடைய அம்மா நடிகை தான். ஆனால் அவங்க வெளியே போகும்போது எல்லாமே ஷோபனா எதுக்காக இந்த முடிவெடுத்தா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியுமாவே இருந்துச்சு. அதுக்கு பயந்தே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மை என்னன்னே தெரியாமல் சிலர் தவறாக செய்திகள் கொடுக்கறதுனால அதையே உண்மை அப்படிங்கிற மாதிரியா மக்களுமே நம்பிடுறாங்க. ஆனால் நிஜத்தில் அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் அவங்க அந்த தப்பான முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் ஷோபனாவினுடைய சகோதரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.